வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. உயர்த்திட்டது அறப்பொருள் இன்பத்திலும் ஆக உயர்ந்திட்டது. சொல்ல திகட்டோ சொல்ல சொல்ல திகட்ட சுமிக்க உடையது செல்வத்திலே சிறந்த செல்வத்திலே சிறந்த சிறந்த செல்வமாய் வளர்ந்தது பக்தியோடு பண்ணி பாடமும் மறுமுத்துதான் மன நாடமும் பக்தியோடு முனை பாடமும் அதில் முத்திதாவி முனை நாடமும் பக்தியோடு பண்ணி பாடமும் மறுமுத்துதான் மன நாடமும் இன்பத்தமிழ் போலே இனிது முண்டோ இனிது முண்டோ இனிது முண்டோ. நாராயணம் ஓம் நமோ நாராயணம் ஹரிமோம் நமோ நாராயணம். பிராவரத்தில் பரதோன்றி பரத்தில் சிவன் தோன்றி சிவத்திலே சதி தோன்றி சத்திலே சதாசபம் தோன்றி சதாசபத்தில் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்தில் ருத்ரன் தோன்றி ருத்ரத்தில் வாயு தோன்றி வாயுவில் அப்பு தோன்றி அப்பில் அண்ணன் தோன்றி இப்படி அன்னச்சராச்சரங்கள் பிற்பத்து செய்த பிரம்மா தனது சந்ததி விருத்தி செய்யும் தன் பிரணவத்தின் மூலமாக ஜனகர் ஜனதனர் சனாதனர் சனத்குமரன் சொல்லக்கூடிய நாள் வரப்படைத்தார். இந்த நால்வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று தனகாதிபதிவர்களாக சென்று விட்டார்கள். மறுபடியும் தனக்கு சந்ததி என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார் என் தந்தை. என் உடலிலிருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மடி நாரதரகனான் பசுராத்மாவிருந்தும் பிருகுதக்குள்ளதும் புலவர் நாவலருதும் புலசிரிகாதிலிருந்தும் அங்கரச முகத்திலிருந்தும் அத்திரி கண்களிலிருந்தும் மரசு மனத்திலிருந்தும் கிருது கையில் தோற்றுவிக்கப்பட்டார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லறத்தாடி போக சொன்னார் என் தந்தை. என் தந்தை சொல்லை கேட்டு 9 பேரும் இல்லற வாழ்வை நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை வெறுத்து மறுத்தேன் வாழ்க்கையை. இதனால் என் தந்தை எனக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உழல்வாய் என்று சபித்தார். அதன் காரணமாக கந்தரவராஜன் மகனாக பிறந்து சித்திரராஜன் புத்திராகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தேன். அதில் ஒரு பெண்ணை காப்பு என்ற செயலாகவும் 51 பேர் உலகத்திற்கு அச்சரங்களாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளுக்கு ஒரு இடம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யக்கூடிய சார்ந்து மேற்கொண்டு 7 உலகமும் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் சொல்லக்கூடிய 10 அவதாரத்துடைய பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாக வணங்கி இவ்விடத்தில் வந்து விட்டாலும் இவ்விடமோ கந்தன் இருக்கும் இடம். அப்படி இருக்கின்ற பொழுது இவ்விடத்திலே முழு முதற் கடவுளாகப்பட்ட அந்த நாகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு நான் கதைக்கு செல்லலாம். ஓம் நமோ நாராயணா.
எதுக்குதான் ஹலோ ஹலோ அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நட்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்தின் இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரில் பொய்யல்ல கண்ட உண்மை அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சங்கலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு மண்ணில் மண்ணில் திருமுகம் காட்டி சிரிக்கிறது வேலமுகம் மண்ணில் கூட உண்ணாய் விளரும் அழகு ஆணை முகம் மண்ணில் கூட பொன்னாய் விளையும் அழகிய ஆணை முகம் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் முகம் மணியாய் வருகி ஒளியாய் உலகை காக்கும் முகம் மனத்திலும் பாட்டிலும் சுவையை சேர்க்கும் முகம் அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு மந்திர சொல்லுக்கு நின்ற வெள்ளுக்கு தலைவன் அவன்தானே கல்விகளையும் எம்மி நிறைந்திட காட்சிகள் தருவானே கல்விகளையும் நிறைந்திட காட்சிகள் தருவானே ஆலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே ஆலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே செல்வந்த எளியவர் யாவரும் அழைக்கும் பண்ட துரசிப்பானே அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு அகர முதலே எழுத்துக்கள் எல்லாம் தலைவன் அவன்தானே ஆனந்தமயமாய் இல்லம் செழிக்க செல்வம் குவிப்பானே ஆனந்தமயமாய் இல்லம் செழிக்க செல்வங்கள் தருவானே அகர முதலே எழுத்துக்கள் எல்லாம் தலைவன் அவன்தானே தேவி ஆனந்தமயமாய் இல்லம் செழிக்க செல்வம் குவிப்பானே இயலிச நாடகம் வென்றாலும் முதல்வன் அவன்தானே எளிதானகம் எதிர்த்தாலும் முதல்வன் அவன்தானே இன்றவர் நெஞ்சம் குளிர்ந்திட உலகம் தாய்ந்தது என்றானே அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் நன்றி 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 உள்ளத்து உணர்ச்சல் அள்ளிருக்கிற நம குருஞ்சி இங்கே கண்ணபெருமான் குடிகொண்டிருக்கார் அவர் பெருமைகள் ஆயிரம் நாம கொண்ட ஆதிசேடனாரையும் சொல்ல முடியாது குருந்திடபல முருகன் முல்லைக்கு விசுவன் இதற்கு நன்மர்த்தத்துக்கு சிவன்பாலைக்கு துர்க்கை இப்படி பல கடவுள் இருந்தாலும் கந்த கடவுளே சிறந்த கடவுள் குறவர் கானவர் குன்றவர் இருவலர் ஏற்றுனர் குரத்தி கொடிச்சி பெறப்பட்டவர்களுக்கெல்லாம் வரம் அகம் பொருள் இன்பம் வீடு அனைத்து நல்கும் கந்தநாதனை வணங்கி அவரோடு இணங்கி இவ்விடத்தில் வந்துவிட்டாலும் இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது என்ன தன்மைகள் தெரிந்தென்றால் உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துட்டாலும் அனைவரும் ஒரு தாய் மக்கள் ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு சமமான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றால் உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். இரவே காணும் மன வேண்டும், இரவே காணும் மன வேண்டும். இறைவான நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும்,
கொண்டு வரக்கூடியவன். அப்படி இருக்கின்ற பொழுது கழகத்திற்கான வழி இதுவரை ஒன்றுமே கிடைக்கவில்லை. எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும் என்பது என் தளபதி. அப்படி இருக்கின்ற பொழுது கழகத்தில் வழி கிடைக்காமல் போய்விடாது. ஏன்னா இடத்துல எல்லோருக்குமே வேலை என்பது நிச்சயமாக உண்டு. வேலை இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது இந்த பூ உலகில். எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா வேலை இருக்கு. வேலைக்கே போகாம சும்மா தெரிஞ்சாலும் அவர் என்ன சொல்லுவாங்க, ஒரு வேலைக்கும் போறேன் இல்ல, வெட்டி வேலையா ஊரை சுத்தி எடுத்துறானையா, இதெல்லாம் எப்படித்தான் பிழைக்க போறேன் வேலையா சொல்லுவாங்க. வெட்டியா சுத்துறது ஒரு வேலை தான். வெட்டியா சுத்துறவனு தான் அதோட அருமை சிரமங்கள் என்னங்கிறது தெரியும். அதுல என்ன சிரமம்? ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா பொழுது வர தெரியாது. வேலைக்கே போகாம பொழுத கடத்தணும்னா ரொம்ப சிரமம். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தூங்கி எழுந்திருந்த உடனே இன்றைக்கும் பொழுது விடிஞ்சு வச்சு இன்று பொழுத கடத்தணும்னா யாரை பார்க்கலாம், யார் பின்னாடி போனா நம்மளை கவனிச்சு விடுவேன், என்ன கவனிச்சு ஏதோ அவன் எதிர்பார்க்கிறது. அப்படி வெட்டியா சுத்துறதெல்லாம் வேலையா இருக்கின்ற பொழுது 14 உலகம் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். வேலை இல்லாமல் இல்லை. இப்போ உங்களுக்கு அருமையான வேலை, ஹார்மோனியம் வாசிக்கணும் பாடணும்னு சும்மா கிடையாது. ஒரு ஆள் 3 விதமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மற்ற கலைஞனை காட்டில் அதிகமாக வேலை பார்க்கக்கூடியது ஹார்மோனியம் வாசிக்கக்கூடியவர்கள் தான். வாத்தியார் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு எல்லோருக்கும் வாங்கி பாடணும், பின்பாட்டு எல்லாத்துக்கும் வாங்கி பாடணும், காலால் மிதிக்கணும், கையால் வாசிக்கணும், வாயால் பாடணும். ஆக 3 விதமான வேலையை அன்பு மைத்துனர் சீமான் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி இங்கே மிருதங்கத்தில் பலவிதமான நடைச்சொற்களை இசைத்து அனைவரையும் மயக்கும் தருணத்தில் வைத்திருக்கின்றார் அன்புல கொண்ட வி.எம். சிங்கத்துறை மைத்துனர் அவர்கள். அதே மாதிரி இங்கே பல வாத்தியங்களை திசைத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு தம்பி பலவிதமான இசைக்கருவியோடு மதன் என்று சொல்லக்கூடிய மதன்ராஜ், மங்கையர்கள் மயக்கக்கூடிய மதன்ராஜ் அவர்கள் சிறப்பானவர்கள் இசைத்துக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி 2 இரும்பு தாளத்தை வைத்துக் கொண்டு சப்த தாளத்தை இசைத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு தந்தையார் முன்னாள் சிரிப்பு நடிகருமாகிய முத்துராஜ் தந்தையார் அவர்கள். அதே மாதிரி அற்புதமான வண்ணக்கலையரங்கம், அதிலே சிறப்பான ஒரு வண்ண திரைகள் ஸ்ரீ பிடாரியம்மன் அற்புதமான முறையிலே இங்கே சிறப்பான வண்ணத்திரையரங்கம் வைத்திருக்கின்றார். அதே மாதிரி இங்கே அற்புதமான ஒளிபெருக்கி குமார், அது அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருக்கும் வேலைகள் இருக்க போல மும்மூர்த்தியில் முதல் மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே வேலை உண்டு, கடவுளுக்கே வேலை உண்டு. சிவனுக்கு என்ன வேலையினால் அழிக்கக்கூடிய வேலை. எது என்றாலும் அநியாயங்கள் அகம்பாவங்கள் அக்கிரமங்கள் அழிக்கிற வேலை சிவபெருமானோட வேலை. என் தந்தை பிரம்மனுக்கு படைக்கிற வேலை. நாட்டில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எத்தனை கொரோனா அமுக்கினியான போட்டு பலவிதமான நோய் நொடிகள் வந்தாலும் அவருடைய வேலையை படைப்பது. ஆக அவர் வேலையை அவர் பார்த்துக் கொள்கிறார். அதே மாதிரி எத்தனை உயிரினங்களை படைத்தாலும் அத்தனை உயிரினங்களையும் காத்து ரட்சிக்கூடியவர் தான் என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் விடை. அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு என்ன வேலை? எல்லாரும் வேலையை இப்படி தெளிவா சொல்றீங்களே, உங்களுக்கு என்னோட வேலை என்ன என்றால் கலகம் செய்வது என் தொழில். இது ஒரு பொழப்பாச்சு. ரொம்ப சலிச்சுக்கிறீங்களா? என்னவா நீங்க பாக்குற வரைக்கும் வருமானத்தை காண்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, நான் எந்த ஒரு பொன்பொருள் மீது ஆசை இல்லாம பொது தொண்டான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 100 ரூபா குறைச்சு கொடுத்தா வேணும் சுத்துறீங்க. அப்புறம் அது படையப்பா சுத்துவாரு, இப்ப நாரதன். புரியுதா? இந்த இடத்துல எந்த விதமான கலகம்னா நற்கலகம், துர்க்கலகம் கிடையாது. பூலோகத்தில் உங்களை போல மனிதர்கள் தான் பூலோகத்தில் சண்டை விடுவாங்க. போட்டி போராமையால் எனக்கு வேணும் உனக்கு வேணும், எனக்கு பெருசு உனக்கு பெருசு, சொத்து சுகத்துல எனக்கு பெருசா இருக்கு உனக்கு பெருசான பூலோகத்தில் சண்டை. ஆனால் தேவலோகவாசி நான் நடத்தக்கூடிய கழகம் நற்கழகம். அப்பேற்பட்ட கழகத்தை இடத்துல தொடங்கணும் அப்படின்னா என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்ட அந்த கண்ணபெருமாத்தை வணங்கிட்டு கலைக்கு செல்லலாம். பன்னீர் மலை சொரியுமே எங்கள் வரந்தாமன் அழகை பாடுங்களே. பன்னீர் மலை சொரியுமே எங்கள் வரந்தாமன் அழகை பாடுங்களே. கோடி தென்றல் தரு ராகங்களே, கோடி தென்றல் தரு ராகங்களே. ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே. உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தங்கில்லாமல் அவள்கின்றவன், ஒரு கொடியோடு மதிராமை ஆள்கின்றவன். குருவாயூர் தங்கில்லாமல் அவள்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராமை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்ற
திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் ஸ்ரீரங்கத்தில் வள்ளி கொள்கின்றவன் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வள்ளி கொள்கின்றவன் தாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாடம் கொடுத்தார் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தம் புகழ் பாடுகளே நாடும் கங்கை மரத்தோட்டங்களே எங்கள் மதுசூதன் புகழ் பாடுகளே குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தம் புகழ் பாடுகளே. நன்றி. இப்படி என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்ட அந்த கண்ணபெருமாத்தை வணங்கி இவ்விடத்தில் வந்துவிட்டால் திரிலோகம் சஞ்சாரம் செய்து பெறக்கூடிய நான் கழகத்திற்கானபடி என்று ஏதும் கிடைக்குமா என்று பார்க்கின்ற பொழுது கழகம் பண்ணாமல் இந்த இடத்துல போகிறது கிடையாது. கழகம் பிறக்காமல் எப்படியும் இவ்விடம் இருக்கப்படுவதும் கிடையாது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இடமாகப்பட்டது மிக அற்புதமான இடம். பொதுவாக இந்த இடம் மலை சார்ந்த ஒரு குறிஞ்சி நிலம். அப்படி மலை சார்ந்த குறிஞ்சி நிலமாக இருந்துவிட்டாலும் இவ்விடத்திலே அரிகர சுதனாகப்பட்ட அந்த ஐயப்பனை வணங்கிவிட்டு கதைக்கு செல்லலாம். உலக படைப்புகளில் சிறந்தது இசைகளில் சிறந்தது மிருதங்கம். மிருதங்கங்களையும் சிறந்தவர்கள் வித்வான்களில் வித்வான்களில் சிறந்தவர்கள் நண்பர்கள் சிங்கத்திரை மற்றும் முழங்கட்டும் மிருதங்கம். ஆமாம், அருமையான ஒரு வசனத்தோடு நடுங்காட்டும் அண்ணன் படையப்பா அவர்கள் நாடு ரசிகர்கள் சார்பாக தங்கப்பா என்று சொல்லக்கூடிய அன்புள்ளங்கள் அன்புள் விழித்து பெருமை சுற்றுகிறார்கள். பெருமை சேர்த்து அன்புள்ள கொண்ட என் சார்பாக எங்களுடைய அன்பு மைத்திர சிங்கத்துறை சார்பாக நன்றி இருந்த வணக்கம். ஹலோ, அடுத்து வரும்போது பம்பை நதிக்கரையே முந்தன் பெருமைக்கு இணை இல்லையே, ஹரிகரன் திருவருளே நீதான் அறிந்தாய் முதலே. பம்பை நதிக்கரையே முந்தன் பெருமைக்கு இணை இல்லையே, ஹரிகரன் திருவருளே நீதான் அறிந்தாய் முதலே. பம்பை நதிக்கரையே
நாள் வாழ்வினிலே பம்பை நதிக்கரையே இந்த பெருமைக்கு இணை இல்லையே. சரணம் பாடி வருவோர்கள் சாங்கிய கொடுக்கும் சபரிமலை. சரணம் பாடி வருவோர்கள் சாங்கிய கொடுக்கும் சபரிமலை. ஒரு முறை தரிசனம் கண்டால் போதும் இரவியின் பயனே தெய்வ நிலை. இரவியின் பயனே தெய்வ நிலை. பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணை இல்லையே. ஹரிஹரன் திருவருளே நீதான் அறிதாய் முதன் முதலே. நீதான் அறிதாய் முதன் முதலே. நீதான் அறிதாய் முதன் முதலே. இப்படி அறிகிற சுதனாக இருக்கக்கூடிய அந்த ஐயன் என்று சொல்லக்கூடிய ஐயனாரை வணங்கி விடத்தில் வந்துவிட்டாலும் திரிலோகம் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் கழகத்திற்கான வழி ஏதும் கிடைக்குமான் என்று பார்க்கின்ற பொழுது என்னாசோ அடடட என்ன அற்புதமான ஒரு கானம். இந்த கானத்தை கேட்டவுடன் நீங்க உள்ளவருக்கு எல்லோருக்குமே பிறக்க வேண்டும் அற்புதமான ஒரு ஞானம். இவ்விடத்தில் வள்ளி என்ற பெண்மணி சிறப்பான முறையில் ஆளோலம் சோ என்று கானம் பாடி பறவை விரட்டி கொண்டிருக்கின்றார். எதற்காக அப்படின்னா கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானுக்காகத்தான். நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வள்ளி காவலுக்கு வந்த பெண்மணி என்று. வந்தது காவலுக்கு கிடையாது, காதல் பண்ணுவதற்கு. யார் நினைத்து காதல் செய்து கொண்டிருக்கின்றார்? படையப்பாவை நினைச்சு காதல் பண்ணிருக்கின்றார். இப்ப தேர்ந்து வரதுக்கு வரைய ஒரு மூவாசை வெறுத்த நாரதர் மண்ணாசை பொன்னாசை பொருளாசை சொல்லல. உலகத்துக்கே தெரியுமே அது. 3 ஆசை வெறுத்தவர் நாரதர் என்று உலகத்துக்கே தெரியுமே. வந்துகிட்டு படையப்பாவை தான் திருமணம் முடிக்க வந்து சாமி அவங்க படையப்பாண்டே சொல்லல, அந்த வார்த்தையே சொல்லல. நீங்களா இழுத்துக்கிட்டு நீங்களா மாலை ஏத்தி விட்டு சொன்னா உண்மையாயிருமா? அதாவது நான் அணிந்திருக்கக்கூடிய மாலை வாடாத ஒரு மாலை. பொதுவாக தேவலோகத்தில் உள்ளவர்கள் அணியது வாடாது. தெரியும் இந்த மாலை ஏன் மாலை நான் சரி செய்கின்றது சரி சாமி. மாலை வாடாது ரைட்டு. மணக்குமா மணக்காத? இது மனமும் வராது. ஆக அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தானே நாரதன். மனம் வந்துச்சுன்னா அது ஒரு வாசனை, அதுல சுகம் தேடும். சுகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். படையப்பான நீங்க எந்த படையப்பாவை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? படையப்பான நான் முருக கடவுளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம சீரகம்பட்டியில ஆமா இதுவரைக்கும் 5 படைவீடு உண்டு. இந்த வள்ளி திருமணம் முடிப்பதனால 6வது படைவீடு இங்கே உருவாக போகுது. அப்படிங்கிற காரணத்தினாலதான் படையப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆக அப்படிலாம் இருந்த இவ்விடத்திலே அந்த கந்தகுமரன் நினைப்பது போல இவ்விடத்தில் இவ்விதமான முறை அழைத்துக் கொண்டிருக்கிறார். சின்ன கண்ணன் நினைக்கிறேன். சின்ன கண்ணன் அழைக்கின்றான், வள்ளி பொண்ணு அழைக்கின்றான். வேலனை பரிவேலனை மனம் கொண்டு ரகசியம் ராகத்தை பாடி வள்ளி பொண்ணு அழைக்கின்றான். வள்ளி பொண்ணு அழைக்கின்றான்.
பிடித்து அண்ணவள் அழைத்துக் கொண்டிருக்கின்றாள். நாரதர் போல் சுழல்வதற்காகத்தான் தாங்கள் நாரதர் என்ன பெயர் பெற்றீரோ, பக்கம் மேளங்கள் பக்கமாக இருக்க தங்களுக்கு சொல்லவா வேண்டும்? அண்ணன் படையப்பாவுக்கு வாழ்த்துக்கள் கூறி இவன் ஆமாம் நாடகப்படை வி தந்தப்பிரியப்பாவா கொஞ்சம் தெளிவாக எழுதி விடுங்க. தங்க தீபம் தீபரம் சொல்லக்கூடிய அன்பு உள்ளங்கள் அன்பில் பிடித்து பெருமை சொத்துள்ளார்கள். அவர் என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 வந்த வணக்கம். பக்கம் மேல உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கப்பா தங்கப்பா அதான் அன்பில் பிடித்து பெருமை சொல்லார்கள். பக்க மேளங்கள் பக்கமாக, அதாவது ஒரு நாடகம் நல்லா இருக்கணும்னா பக்க மேளங்கள் பக்காவாக இருக்கணும், ரொம்ப பக்குவமாக இருக்கணும், பக்குவமாக இருக்கணும். அதை காட்டில் மிக சிறப்பு ஒளிபெருக்கி. அது இருந்தால் தான் எதுவும் சிறப்பாக இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு பாடகராக இருந்துட்டாலும் ஒளிபெருக்கியும் பக்க மேளங்கள் சிறப்பாக இருந்தாலே நல்லா பாடிவிடுவாங்க. பாட தெரியாத ஆட்கள் வந்தாலுமே இப்பேற்பட்ட பக்க மேளங்களை சந்திக்கின்ற பொழுது சிறந்தான முறையில் சிறப்பாக பாடக்கூடியவர்கள். அப்படி எங்களை பாராட்டு அன்பு பிடித்து சேர்க்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தங்கப்பனவர்கள் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நதியோரம் நாணல் நாடம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்தானந்தமின் சொல்ல காரணம் அப்படின்னா
இயற்கையான நந்தவனங்கள். என வாழ்கின்ற மனிதர்கள் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், நல்லவர், கெட்டவர் என்று எல்லா மனிதரும் இந்த பூலோகத்திலே உண்டு. எப்பேற்பட்ட மனிதனாக இருந்துட்டால் அவரோட வாழ்க்கையில கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் வருவது இயல்பு. அது ஏன் வருது, ஏன் போகுதுன்னு யாராலும் தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. அப்படி துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் இம்மாதிரியான இயற்கையான காட்சிகளை கண்டுகளித்தாலும் சரி, அன்பல் பலித்து பெருமை சேர்த்திருக்கூடிய, அதெல்லாம் எங்க அண்ணன் கீழே கேட்கணும். அன்பல் பலித்து பெருமை சேர்த்துடைய அன்பு அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி எடுத்த வணக்கம். அப்படி துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் இப்படி இயற்கையான காட்சியில கண்டுகளித்தாலும் சரி, இல்லை இப்படி ஒரு திருவிழா கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுதும், இல்லை இம்மாதிரியான கலை நிகழ்ச்சியில பார்க்கின்ற பொழுது மனத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறைந்து மனமாகப்பட்டது ஆனந்தமான ஒரு இன்பத்தை ஏற்படுத்த முடியும். ஆனந்தமான இன்பம்னா இன்னைக்கு கிடைக்குதா? எப்படி சொல்லுங்க சாமி. இந்த காலத்தில் இருந்த விஷயங்கள் வேறு. இயற்கை காட்சியை கண்ட உடனே ஆனந்தம் கிடைந்தது. சொந்த பந்தம் கூட்டின உடனே பெரியப்பா வந்திருக்காரு, சித்தப்பா வந்திருக்காரு அப்படின்னு மாமே வச்சிருக்காரு, மச்சான் வந்திருக்காரு, அப்புறம் சந்தோஷம் கிடைச்சது ஒரு காலம். இப்பெல்லாம் இவங்களாம் சேரணும், இவங்களாம் பார்க்கணும், மாமே வரணும், மச்சா வரணும். அது இல்லைனாக்கா என்ன வீட்டு விசேஷத்துக்கு வந்து கவனிக்காம விட்டு விட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் என்னென்ன அர்த்தம்? ஆமா, என்ன அது இல்லையே, எது அதுதாங்க இந்த இது எது அது பூலோகத்தில் எந்த விசேஷம் நடக்கிறது இல்லை. கல்யாணம், காது குத்து, சட்டக்கு, நல்லது கட்ட, திருவிழா, இளவு விடா இருந்தாலும் சரி, அது இல்லைன்னா அது எதுவும் இல்லை அப்படிங்கிறியா. அதுதான் எது இந்த விஷயத்துல மட்டும் ஒரு மனிதன் பசியா இருக்கின்ற பொழுது, பசிக்கின்ற போது எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுனா அது மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல பாரு, சும்மா ஓரமா உட்காந்துருக்காங்களே, என்ன அப்படி உட்காந்துருக்க, வா ஆள் கொஞ்சம் சாப்பிட்டு வருவோம் என்ன அப்படின்னு சாப்பாடு போறான்னு பார்த்தோம்னா அந்த இதத்தையும் குடிச்சிட்டு வர்றாங்க. ஒன்றும் புரியலையே. அதுதாங்க இந்த மதுபானம், மது பிரியர்கள் அதிகமா விரும்பக்கூடியது. சரக்கா இந்த அடங்கொப்ப மவனே கையிலேயே வச்சுட்டேன். முத்தப்பா சாப்பிட்டனாலே இல்லை இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாரு. அவர் சாப்பிட இருந்தாலும் ரசிகர்களே சாப்பிட வச்சு அவரை இல்லாமல் ஆக்கி விட்டார்கள். மதுபானம் அருந்த வேண்டியதே. என்னைக்காவது ஒரு நாள், நல்ல நாள், பெரிய நாள், திருவிழா நடக்கின்ற பொழுது கொஞ்சம் சாப்பிட்டு மரியாதையை இருந்து கொள்ள வேண்டும். சம்பாதிக்கிற காசெல்லாம் மதுபான கடையிலேயே கொடுத்துப்பட்டு எப்போ பார்த்தாலும் குடிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு குடும்பம் எதுக்காக ஒன்று நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது. சம்பாதிக்கிற காசை பூரா அங்கேயே கொடுத்து விட்டு போயிட்டா அது என்ன சாப்பிட்டுச்சுன்னு தெரியல. ஏன்னா இப்படி அங்கேயே கொடுத்து விட்டா அப்புறம் எங்கிட்டே அமைஞ்ச முடியும். காலம் போகிற போக்கு எங்கேயே போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு அதுக்கு அடிமையாகி விட்டார்கள். அதுக்கு ஏன் மதுன்னு பேர்? ஏன் ஆரம்பிக்கிறது போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால பேர் கட்டு, மானம் கட்டு, மரியாதை கட்டு, கடைசி நேரத்தில் வேலைக்கே போக முடியாமல் எந்திரிக்க முடியாமல் கிடக்கின்ற பொழுது துன்பத்தில் ஓய் முடியும். மாற்றி சொல்றீங்க சாமி. என்ன ஆரம்பத்தில் மகிழ்ச்சியா இருக்கும், கடைசியில் தூங்கிடலாம். ஓவராச்சுனா தூங்கிடலாம். மது பாவி எது கிடையாது, ஒரே தான் தூங்கிடலாம். சுடுகாட்டு லோகி கிடையாது. ஆரம்பத்தில் மகிழ்ச்சி, முடிவில் துன்பம். அதனால அதுக்கு பேர் மது என்று பேர் வைத்தார்கள். அப்படிலாம் அந்த இடத்துல இருந்துட்டாலும் இவ்விடத்திலே உயர்ந்த இடத்தில் இருக்க வரைக்கும் தான் யாருக்குமே மதிப்பு. அதோட உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கிவிட்டால் நிழலு கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கிவிட்டால் நிழலு கூட மிதிக்கும். மரியாதை தலைவாசல் மிதியாது என்று மனமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. இது அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சவிக்கமாம். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கவே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? அளவோடு உன்னை போலே உறவு கொள்ள வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது இது சிறுமை என்பது, அதில்
பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே கருடன் சொன்னது அதில் அர்த்தமும் உள்ளது. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்குமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த வரைக்கும் தான் நன்றி நன்றி. எல்லோருக்கும் மதிப்பு மரியாதை என்ற விதமாக இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை நாம் விரைவாகவும் சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பாக முத்தப்பா விரும்பி பாடக்கூடிய அந்த கண்ணத்திறந்தா ஒளி என்ற பாடலை பாடச் சொல்லி அன்பு கட்டளையிட்டார்கள். அவர்களுக்காக கண்ணு துறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. தேசம்மா நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு தோசமா. துறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே. காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே. காதல் வந்தது நமக்கு காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே. காதல் வந்தது முன்னாலே கடுப்பு வந்தது பின்னாலே. ஜாதி மதம் பார்த்து நாமும் பழகலே ஓ சங்கதியும் இல்லை இன்னும் தெரியலே. கண்ணு துறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுனே. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுனே. ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுனே. உனக்கு மட்டும் கேட்டா போதும் முத்தப்பா அட உனக்கு மட்டும் கேட்டா போதும் முத்தப்பா. உன் பாட்டை இப்ப பாடுறது வடையப்பா. கண்ணு திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. அவ்வளவு நன்றி நன்றி நன்றி. பாரியா இந்த பாட்டுக்கு இன்னொரு ஆரவாரங்கள். அதுல அவர் பாடின விஷயம் என்ன அப்படின்னா மண்ணால் கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே அப்படின்னு. யாருடைய ஆசை கரைஞ்சு போச்சு மண்ணு போல அப்படின்னா இதை முத்தப்பாவுக்கு மட்டும் சொல்ல வரல,
மதுவை அருந்தக்கூடிய மது பிரியர் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகன் இருக்கான் அப்படின்னா அந்த ஆண்மகனை நம்பித்தான் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அவரை நம்பித்தான் அவரை நாடி வந்த துணைவியார் மனைவியும் இருக்கின்றார். பெத்த பிள்ளையே அந்த ஆம்பளை நம்பித்தான் இருக்காங்க. உங்களை நம்பி அந்த குடும்பத்தை நம்பி தான் அந்த குடும்ப தலைவனை நம்பி எல்லாரும் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எல்லா ஆசை அவர்கள் இருக்கு. நம்ம கணவர் வேலைக்கு போறாரு, நமக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பாருன்னு. பிள்ளைகளுக்கு அந்த ஆசைகள் இருக்கு, நமக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பாரு அப்பா, நம்மளை நல்லபடியாக படிக்க வைப்பாருன்னு. அதே மாதிரி பெற்றோர்களும் கடைசி காலத்தில் நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு வச்சு பாதுகாப்பேன், கஞ்சி தண்ணி ஊற்றுவேன் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களை நம்பித்தேன். அப்பேற்பட்ட நம்பிக்கை உங்களை நம்பி இருக்கின்ற பொழுது இந்த மதுபானத்துக்கு அடிமையாகி சீரழிந்து குடும்பத்தின் தெருவுக்கு கொண்டு வந்தனா யாரை போய் சேர்ந்தது? இன்னைக்கு முத்தப்பான் இன்னைக்கு அவரை மாதிரி ஒரு சிறந்த ஒரு நார்தர் பூ உலகில் யாரும் பார்க்க முடியாது. அதாவது அவரை காட்டு பெரியவங்களாம் இருக்காங்க. நாடகத்துறையில் ஒரு ஸ்டார், அதாவது சினிமா துறையில் ஒரு ஸ்டார்னா அது சூப்பர் ஸ்டார் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த நாடகத்துறையில் ஒரு ஸ்டார் இன்னமும் அவருடைய ரசிகர்கள் எங்கே போனாலும் முத்தப்பாவுடைய பாடல் பாடுங்க அப்படின்னு முத்தப்பா ரசிகர்கள் எல்லா பக்கமும் இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் மனசில் இடம் பிடித்தவர் இன்னைக்கு இந்த பூமியில் இல்லை. காரணம் மதுவுக்கு அடிமையாகி அவருடைய பெத்த பிள்ளை இன்னைக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த பிள்ளைங்க என்ன நினைச்சிருக்க, அப்பா தினமும் நாடகத்துக்கு போறாரு, நிறைய சம்பாரிச்சுட்டு வராரு, சம்பளத்தை காட்டிலேயே அம்பளிப்பு நிறைய வாங்கிட்டு வராரு, நம்மளை நல்லபடியாக படிக்க வைப்பாரு, வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பார். அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டே இருந்துச்சுங்களே, இன்னைக்கு அவர் செத்து போயிட்டாரு. சொந்த வீடு மண்ணா கரைஞ்சு போச்சு அந்த ஆசை பூரா, அந்த பிள்ளையோட ஆசை. இது எல்லோருக்கும் சாரு. யாராக இருந்துட்டால் உங்கள் தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மதுபானத்தை கொஞ்சமாக அருந்துங்க, எந்த நேரமும் அருந்தாதீங்க என்று சொல்லி இவ்வளவு பேர் போல சம்பாரிச்சு ஒரு சொந்த வீடு கூட கட்டி வைக்காம போயிட்டாரு. அந்த அளவுக்கு இருந்துட்டால் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திப்போம். சுத்திரம் நிறைந்ததும் இதற்காக வந்தால் என்று பார்க்கின்ற பொழுது ஆதியிலே அமிர்தவல்லி சுந்தரவல்லி இருவருமே திருமாலுடைய கண்களை வதிரிக்கப்பட்டவர்கள். இவர்கள் அமிர்தவல்லி தேவேந்திர வளர்க்கப்பட்டு தெய்வயானி என்று பெயர் பெற்று சூரபத்மன் அளித்த சுப்பிரமணிய கடவுளுக்கு மதுரை திருப்பரங்குன்றத்திலே திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரவல்லி ரொம்ப சுதந்திரவல்லியாக இந்த திருமணத்தில் காவல் பொறுத்து காத்துக் கொண்டிருக்கின்றாள். அண்ணவளை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் இருந்து உழைவு தவித்துக் கொண்டிருக்கின்றான். முதலில் அந்த ஆடவனை சந்திப்போம். நாராயண்